அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் மக்களே. ஈஸியாக செய்யக்கூடியதாக இருந்தாலும் நிறைய பேருக்கு ஃப்ளாப் ஆகிற ஒரு ரெசிபி என்றால் அது பட்டர் கேக் தான். சூப்பர் சாஃப்டாக மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு பட்டர் கேக்கை எப்படி பிழையில்லாமல் செய்கிறன்றதை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். பட்டர் இல்லாட்டி மார்கரின் யூஸ் பண்ணி பட்டர் கேக் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது மார்கரின். இப்போ நாங்கள் பட்டர் கேக் செய்ய போகிறோம்டா அந்த நேரத்தில் தான் பட்டரை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுக்க வேணும். கேக் செய்கிறதுக்கு ரூம் டெம்பரேச்சரில் பட்டர் அல்லது மார்கரின் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது முட்டையில் இருக்கிற குழப்பம் என்னென்னா 250 கிராம் பட்டருக்கு 4 முட்டையா 5 முட்டையா? நான் என்ன சொல்கிறேன்டா, முட்டையோட எண்ணிக்கையில் குழம்பிக்கொண்டு இருக்காதீங்க. பட்டர், சீனி, மா எல்லாமே 250 கிராம் தான் நாங்கள் சேர்க்குறோம்டா கட்டாயமாக முட்டையும் 250 கிராம் தான் சேர்க்க வேணும். முட்டையை உடைச்சி நிறுத்து எடுங்க, சரியா? அடுத்தது மாவை பற்றி பார்க்க போனால் இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த மா இந்த மாண்டு நிறைய மா வகைகள் இருக்குது. இருந்தாலும் நான் யூஸ் பண்ணுறது பிளெயின் ஃப்ளார் தான். மாவோட பேக்கிங் பவுடரை சேர்த்து 3 தடவை அரைக்க வேண்டும் என்ற நியதி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 10 தடவை என்றாலும் அரைக்கிற அளவுக்கு கேக் சாஃப்டாக வரும் என்ற நியதி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ இப்போ நான் சொல்ல வாரது என்னென்னா, அட்லீஸ்ட் 3 தடவையாவது கட்டாயமாக மாவோட பேக்கிங் பவுடரை சேர்த்து அரைச்சிடுங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் நான் கையால் தான் கேக் அடித்தேன். பட் இப்போ யாரும் கையால் கேக் அடிக்கிறது இல்லை. ஹேண்ட் பீட்டர் இல்லாட்டி ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி தான் கேக் அடிக்கிறீங்க. ஸோ நாங்களும் இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணி கேக் அடித்து பார்ப்போம். ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எல்லா திங்ஸையும் ஒரே அடியாக உள்ளுக்கு போட்டுட்டு வேறு வேலை பார்க்க போயிடாதீங்க. பவுலில் சைடில் இருக்கிற கலவையை ஒரு ஸ்பேட்யூலா யூஸ் பண்ணி பிரட்டி விட வேணும். இல்லாட்டி எல்லா இடமும் ஈவன்லி மிக்ஸ் ஆகாது. நேரடியாக ஃப்ரிட்ஜால் எடுத்த 250 கிராம் மார்கரினை வெட்டி பவுலுக்குள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த கலர் சேஞ்ச் ஆகி க்ரீம் கலர் வரும் வரைக்கும் பீட் பண்ணுவோம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகி கொண்டு வருது. 250 கிராம் சீனியை ஒரே அடியாக கொட்ட போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்க்க போகிறேன். இந்த சீனி எல்லாம் சேர்த்து முடித்த பிறகு அடி என்று வச்சு சீனி கரையும் வரைக்கும் கேக் அடிக்க தேவையில்லை. அப்படி அடிக்க போனால் வெடிஞ்சிடும். இந்த பட்டரும் சீனியும் கரைக்கிற பீட்டிங் ப்ராசஸ் ஒரு 11 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதிலேயே 80% சுகர் கரைஞ்சிடும். எஞ்சி இருக்கிற சுகர் இப்போ நாங்கள் முட்டை சேர்ப்போம் இல்லையா, அந்த ப்ராசஸில் கரைஞ்சிடும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, கட்டாயமாக கவனத்தில் எடுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், பீட்டரை தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. நிப்பாட்டி தான் கேக்கை பீட் பண்ண வேணும். இல்லாட்டி பீட்டர் ஹீட் ஆகி எரிஞ்சிடும். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்பினா அப்படியே கொஞ்சம் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் ஆரம்பத்திலேயே சொன்னபடி 5 முட்டையா 6 முட்டையா, பெரிய முட்டையா சின்ன முட்டையா, இந்த குழப்பம் எல்லாம் தேவையே இல்லை. 250 கிராம் முட்டை சேர்க்க போகிறேன். ஏனெண்டா பட்டர், சீனி, மா எல்லாமே 250 கிராம் தான் சேர்க்குறேன். வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய அபிப்பிராயங்களை ஆவலோடு எதிர்பார்க்குறேன். முட்டையை சேர்க்குற நேரமும் எல்லாத்தையும் ஒரே அடியாக ஊற்றிட்டு வேலையை பார்க்குறது இல்லை. ஒவ்வொன்றாக தான் சேர்க்க வேண்டும். ஒவ்வொன்றான்னு சொல்கிற நேரம் 1 2 எண்ணிக்கொண்டு இருக்கவும் தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலாம். ஓகேயா?
ஒவ்வொரு முட்டையை சேர்க்குறதுக்கு இடையிலையும் இன் பிட்வீன் ஒரு 2 மினிட்ஸ் ஆவது பீட் பண்ண வேணும். ஒவ்வொரு முட்டையும் நல்லா பீட் ஆகிற அளவுக்கு தான் கலவை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன். என்னென்னா, சில பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன், எனக்கு சீனி பிடிக்காது, எனக்கு சீனி சாப்பிடக்கூடாது, அதனால இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் சீனியை குறைப்போம் அப்படி இப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அந்த சீனியை குறைக்க போனோம்னா கேக் எங்களுக்கு ஒரு ரப்பரி டெக்ஸ்சரில் தான் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் வெனிலா ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துட்டேன். ஷூட் பண்ணுற நேரம் ரெக்கார்ட் ஆகி இல்லை, வெறும் கரண்டியை தான் உங்களுக்கு காட்ட முடியுது. அடுத்தது பேக்கிங் பவுடர். எப்பவும் பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுற நேரம் புதிய பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். காற்று புகாத ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைங்க. 250 கிராம் மாவுக்குள்ளே 2.25 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறேன். இந்த ப்ரொசஸை நீங்கள் ஆரம்பத்திலேயே கேக் பீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே செய்து மாவை அரிச்சும் வைக்கலாம். ஆனால் பேக்கிங் பவுடர் காற்று படுற நேரம் ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மாவோட பேக்கிங் பவுடரை சேர்த்து அரித்து மூடி வைக்க வேணும், காற்று படாமல். ஓகே, இப்போ பேக்கிங் பவுடர் சேர்த்து 3 தடவை அரித்து எடுத்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கேக் பேட்டருக்குள்ளே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். பேக்கிங் ஷீட் போட்டு ரெடியாக வச்சுருந்த 7/9 ட்ரேயில் கேக் பேட்டரை போட்டு பேக் பண்ண போகிறேன். ஓவனை 150 டிகிரி செல்சியஸில் 10 நிமிடம் ப்ரீ ஹீட் பண்ணி மேலும் கீழும் எலிமெண்ட்டை ஆன் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து இதே டெம்பரேச்சரில் 50 தொடக்கம் 55 நிமிடம் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். என்னுடைய அவனுக்குரிய டெம்பரேச்சர் டைம் தான் நான் இங்கே குறிப்பிட்டது. அவனுக்கு அவன் வேறுபடும். ஸோ அதை நீங்கள் தான் ஸ்டடி பண்ணி தெரிஞ்சு கொள்ள வேணும். ஓகே மக்களே, நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நான் இன்றைக்கு கொண்டு வந்த பட்டர் கேக் ரெசிபி உங்களுக்கு பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்க வருவேன். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.